அதே போல் நீட்டு வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு ஒரு எஜுகேஷனுடைய சிஸ்டம் இருக்கிறது. அந்த சிஸ்டத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருடைய எஜுகேஷன் லெவல், அதாவது அந்த குவாலிட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்குது, ஒரு சிலது கம்மியாக இருக்குது. இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் டாக்டர்ன்றது. ஸோ அதற்கு வந்து நிச்சயமாக ஒரு குவாலிட்டியான டாக்டர்ஸை, குவாலிட்டியான மாணவர்களை தேர்ந்தெடுக்கணுன்றது அவருடைய கருத்தாக இருக்குது. அப்படி கருத்தாக இருக்கும்போது எத்தனையோ எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதுறீங்க. ஏன் ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநிலத்துக்கு உண்டான அரசு ஊழியர்கள் மற்ற விஷயங்களுக்காக தேர்வு வச்சு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது ஏன் நீட்டை வந்து நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க? இது வந்து உண்மையிலேயே தனியார் காலேஜஸ் வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்கணும், குவாலிட்டி இல்லாதவங்கள்லாம் வந்து இருக்கிறவங்க நிறைய பணம் கொடுப்பாங்க, அந்த காரணத்தால் அவங்க எதிர்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க ஒன்று. இன்னொன்று, அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறார்கள். இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள், அவருக்கு நீட்டை பற்றின ஃபுல் விவரமும் தெரியுமா என்றால் என்னுடைய பார்வையில் அவர் தெரிந்து வைத்திருப்பார் என்பது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா அந்த கட்சி தலைவர் என்கின்ற முறையில் அவர் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறார், நிறைய படிக்கிறார், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறார். பட் சட்ட அமைச்சர் வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு போயிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சட்ட அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான், இதெல்லாம் விளக்கி சொல்லணும். விளக்கி சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கட்சியின் பேரும் கெட்டு போகிறது. கட்சி மேலே இருக்கக்கூடிய பிம்பத்தை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா முதலமைச்சர் வாயே திறக்கலைன்றார். இங்கே என்ன நடக்கிறது, என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன அரசியல் செய்யப்படுகிறது விளக்கமாக சொல்ல வேண்டும் சட்ட அமைச்சர். பட் அவர் எந்த பேட்டியிலையுமே அந்த மாதிரி சொல்லாமல் தான் விட்டுட்டு போகிறாரு, கடந்து போகிறார். அதோடைய விளைவு நான் விஜய் சாருக்கு கெட்ட பேரை கொண்டு வரதுக்கான முயற்சி தான் எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டு இருக்கிறது. நான் சட்ட அமைச்சரை சொல்லலை, சட்ட அமைச்சருக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை என்பதுதான் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லுகிறேன். அவர் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அவர் தவறாக சொல்லவில்லை, அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டங்களை என்பது. அப்போ இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு நம்ம பேசிட்டோம். இப்போ ஆதரவு அப்படின்னும் போது நீட்டுக்கான ஆதரவு இதுதான். அதுபோக படித்த பிள்ளைகள் மேலே வரணும் அப்படின்ற ஒரு யோசனை பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா, சென்ட்ரல் சிலபஸை கொடுக்குறாங்க. சென்ட்ரல் சிலபஸில் தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது அந்த சென்ட்ரல் சிலபஸ் அவ்வளோக்கு ஸ்டேட் சிலபஸை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் கொண்டு வராங்க. இதில் கூட உங்களுக்கு தெரியும், கிராமப்புற மாணவர்களுக்குன்ட்டு 7.5% ரிசர்வேஷன்றது எடப்பாடி சார் வந்து கொண்டு வந்தார் அந்த இதில். ஏன்னா கிராமப்புறத்தில் படிக்கின்ற பிள்ளைகள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து படிக்கிற பிள்ளைகள், அவர்கள் வந்து நீட்லலாம் பெரிய அளவில் சாதிக்க முடியுமான்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்து அதனால் இடஒதுக்கீடு கான்செப்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். நீங்கள் நீட்டை ஆதரித்தாலும் சரி, ஆதரிக்கனாலும் சரி, நீட்டில் கவர்மெண்ட்டு காலேஜில் செலக்ட் ஆகக்கூடிய பிள்ளைகள் எல்லோருமே 95% அண்ட் ப்ளஸ் தான். இந்த எஸ்டியில் மட்டும்தான் கம்மியாக இருக்கும். எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபில் மட்டும்தான் கம்மியாக இருக்கும். ஏன்னா இடஒதுக்கீன்ற கான்செப்டில் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே 90 அண்ட் அபோவாக தான் இருக்கிறதுனால எல்லா பிள்ளைகளும் படித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் படித்த பிள்ளைகளுக்கு தான் வந்து சீட்டு கொடுக்குறாங்க, எம்பிபிஎஸ் சீட். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்றால் இது வந்து ஒரு உயிரை பணயம் வச்சு பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு காலத்தில் வந்து நீட் இல்லை, படித்தாங்க, அப்போ இருந்த சூழ்நிலை வேறு. இன்றைக்கி டெக்னாலஜிஸ் வேறு, புது புது நோய்கள், பல பல விஷயங்கள், மாற்றங்கள் இருக்கிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீட்டு தேவை அப்படின்னு ஒரு சாரார் வந்து பேசக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிறது. அப்போது நாம் வந்து நீட்டு தேவை இல்லை என்று முடிவு செய்தால் நிச்சயமாக பாராளுமன்றத்தின் மூலமாக அதை செய்யலாம். நீட்டு வேண்டும் என்று நினைக்கின்ற காரணங்களும் அதற்கு உண்டான நோக்கங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த நோக்கங்களுக்கும் பல பேர் வந்து பல விஷயங்களை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். நீட்டு வேண்டும், நீட்டு வேண்டாம் என்கின்ற நோக்கத்திற்கும் பல பேர் பல விஷயங்களை குற்றச்சாட்டுகள் செய்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மாணவர்கள் போராட்டம் நடத்துவது என்பது, உங்களுடைய போராட்டம் என்பது நம்மளுடைய மக்களின் உயர்வுக்காக இருக்க வேண்டும். இப்போ நடக்கிற போராட்டம் சரியா என்றால் ஒரு பார்வையில் சரிதான், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் இந்த நீட்டு வருவதினால் எல்லாருமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் இந்த லீக்கேஜ் ஆனதெல்லாம், பேப்பர் லீக்கேஜ் ஆனதெல்லாம். அதே போல் நீட்டை எடுத்து விட்டால் எல்லாருமே பர்ஃபெக்டாக உள்ளே போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் அதெல்லாம் கூட பிரச்சனைகள்லாம் வந்துருக்குது. நான் பீகார்லலாம் வந்து காப்பி அடித்தது, பிட்டு அடித்தது, அப்போ +2லேயே
எக்ஸாமில் பிட் அடித்து எழுதுறது. அப்போ அதெல்லாம் நிறைய மார்க் வாங்கினாங்கன்னா அப்போ அவங்க என்ன செய்வீங்க? அவங்க படித்தாங்களானே தெரியாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் டாக்டரை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வக்கீலை பற்றியும் சொல்கிறேன். வக்கீல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காலேஜுக்கே போகாமல் ஆந்திராவில் போய் படிக்கிறவங்க, கர்நாடகாவில் போய் படிக்கிறவங்க, வேறு இடம்லாம் படிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எக்ஸாமுக்கு மட்டும்தான் போயிட்டு வருவாங்க. இப்போ அவர்களுடைய சூழ்நிலை, ப்ராக்டிஸுக்கு வரவங்க, அங்கே போய் படிக்கிறவங்களும் ப்ராக்டிஸுக்கு வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவர்களுக்கு நாலேஜ் இருக்கும். ப்ராக்டிஸுக்கும் போகாமல் வெறும் படிப்பை அது ஒரு எக்ஸாம் சும்மா ஏதாவது எழுதிட்டு வர்றது, அப்படி இருந்தால் அவர்களுடைய நிலை என்ன? அது போல தான் இந்த டாக்டர் படிப்புலையும். டாக்டர் படிப்பில் நீட்டு வச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஜ், நீட்டு வைக்கலைன்னா ஒரு ஸ்டேஜ். ஆனால் ரெண்டுத்துலேயுமே பிரச்சனை இருக்கிறது என்பது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். போராட்டம் செய்வது என்பது சரியானா நீங்கள் ஒரு வகையில் ஒன்று கூடி இருக்கிறீர்கள், நான் வாழ்த்துக்கிறேன். அதே போல் எதற்காக போராட்டம் செய்கிறீர்கள், அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் 90% மேலே இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் மேக்ஸிமம் சீட் கிடைக்க போகுது. அதில் மாற்றம் இல்லை. நல்லா படித்தவங்க தான் உள்ளே வர முடியும். ஏதாவது 1, 2 வந்து மினிமம் மார்க் எடுத்து கோச்சிங் கிளாஸில் போயிட்டு பெரிய அளவில் கொஞ்சம் ட்ரை பண்ணி உள்ளே வராங்கன்னு ஒரு சிலது சொல்கிறாங்க. பட் அது அரிதிலும் அரிதான விஷயந்தான். அது வேறு விஷயம். பட் அது அரிதிலும் அரிதான விஷயம். எல்லாருமே அந்த மாதிரி வருவதில்லை. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பட் எது நடந்தாலும் சரி, அது சட்ட ரீதியாக நடக்க வேண்டும். அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சரி, நம்மளுடைய எதிர்கால சமுதாயத்திற்கும் சரி முன்னேற்றமாக இருக்க வேண்டும். சரி, இவ்வளோலாம் சொல்கிறேன். எனக்கு நீட்டு வேணுமா வேணாவா அப்படின்னு சொன்னால், எங்களுடைய தளபதியை பொறுத்த வரைக்கும், விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நீட்டு வேண்டாம் என்று சொல்கிறார். அதே கருத்தை தான் நானும் சொல்லுகிறேன். இவ்வளோ காலமாக நீட் இல்லாமல் தான் டாக்டர் வந்தாங்க. டாக்டர்கள் பல சாதனைகள் நம்மளுடைய இந்திய டாக்டர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போல் இந்த நீட்டு வருவதனால் ஏற்படுகின்ற விஷயம் என்னை பொறுத்த வரையில் நிறைய டைம் வேஸ்ட்டு, நிறைய கால விரயம், பிள்ளைகளுக்கு வந்து செலவு அதிகம். இதில் சம்பாதிக்கிறது யாருன்னா பெரிய லெவலில் இருக்கவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. அதனால் நீட் என்பது தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். இது எங்களுடைய தளபதியோட கருத்தும் அதே தான். அவரும் புரிந்து கொண்டு தான் இந்த விஷயத்தை சொல்கிறாரு. ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னார். பட் வெளிப்படையாக அவர் வந்து மீடியா முன்னாடி வந்து சொல்லலை. அவருக்கு பதிலாக சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சட்டத்துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரி விளக்கமாக சொல்லியிருக்க வேண்டும். இன்னும் விளக்கமாகவும் சொன்னார் என்றால் எங்களுக்கு சந்தோஷம். சட்டத்துறை அமைச்சரையும் நாங்கள் பாராட்டுவோம், நிர்மல்குமார் சார். அதனால் சட்டம் என்ன சொல்லுகிறன்றதை என்னுடைய பார்வையில் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா என்னுடைய நம்பர் 9841786197, 9841786197. சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் தகவல் ஏதாவது உங்களுக்கு தேவை என்றாலும் கேளுங்கள். எனக்கு டைம் இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி பதிவுகளை நான் போடுகிறேன். ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நன்றி.